அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 18/9/2024, பௌர்ணமி திதி காலை 8:04 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள புரட்டாதி நட்சத்திரம் காலை 10:58 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 10:58 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், கேது. கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் எழுப்ப, கதிர் அறுக்க, சமையல், வைத்தியம் கற்றுக்கொள்ள, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழும்புவதற்கு ஒரு கை இருந்தாலே போதும். அது நம்பிக்கை. ஆமாங்க, நாம் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சிலர்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தடுக்கிறதுக்குன்னு கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துருக்கும். அதையெல்லாம் தாண்டி எத்தனை முறை விழுந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் நம்பிக்கையோடு எழுந்து நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர் பயணங்களும் இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சூரியன் 6வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும், நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு தேடி பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குது. ஏன்னா கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவானும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள், டென்ஷன் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வலியாக இருக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழியாகவும் இருக்கலாம். ஆமாங்க, எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ உறவினர்கள் நெருங்கி பழகிட்டு முதுகில் குத்திட்டு போவாங்க, துரோகம் பண்ணிட்டு போவாங்க, ஏமாற்றிட்டு போவாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அப்படியே உடஞ்சி போகாமல் இவங்க மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ ஒரு
மெசேஜ் கொடுக்க வராரு அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அந்த துரோகச் செயலை மறந்துவிட்டு, ஆனால் அது தந்த பாடத்தை மறக்காமல் வளமான வாழ்க்கையை வடிவமைத்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இன்றைய தினத்தில் 6ஆம் இடத்துல உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுங்கிற ஆசை மனசுக்குள்ளார இருக்குது. அங்கெல்லாம் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு தான் வருவோமே, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லாம் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க. என்ன தான் பார்த்துட்டு வருவோமே என்ன இருக்குன்னு அப்படிங்கிற ஆசை ஒரு பக்கம் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. ராகு வலுத்திருக்கிறாரு. சந்திரனும் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களால் சந்தோஷம் அடைவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்கும். சின்ன சின்ன சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பளிச்சுன்னு பேசிடாதீங்க. ஏன்னா சிலர் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல வந்ததை கொஞ்சம் நாசுக்காக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தன்னுடைய உழைப்பை நம்பி செய்யக்கூடிய எந்த செயலும் ஒருபோதும் தோற்பதில்லை. வெற்றி நிச்சயம். ஆமாங்க, நம்மால் எது முடியும் அப்படின்னு, எவ்வளவு முடியும் அப்படின்னு ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு வீடே கட்டுறதா இருந்தாலும் எவ்வளோ பட்ஜெட் வரும், கையிருப்பு எவ்வளவு, யார்கிட்டேருந்து எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கடன் வாங்கலாம், அதெல்லாம் சரியாக வந்துருமா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உழைப்பின் பலத்தை நம்பி எந்த ஒரு வேலையையும் தொடங்கி அது தாமதமானாலும் தரமாக செய்து முடித்து வெற்றிக்கனியை சுவைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில காரியங்களை நீங்களே முன்னின்று பார்ப்பீங்க. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம், நாமே சிலதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளில் இறங்குவீங்க. அதே போல் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். வேலையாட்களை புதுசாக தேர்ந்தெடுப்பீங்க. முன்னாடி இருந்தவங்களை விட இப்போ வந்திருக்கிற வேலையாள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி சுக்கிரன் இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும். சில உறவுகள் மட்டும்தான் வாழ்வதற்கே வழி கொடுக்கும், அர்த்தம் கொடுக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் நீங்கள் பழகுவீங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் பழகினாலும் அதில் உண்மையானவங்க யார்,
பொய்யானவங்க யார், பாசமானவங்க யார், பகட்டுக்காக பேசுகிறவங்க யார், வேஷம் போடுறவங்க யார், நமக்காக வேண்டியதை செய்கிறவங்க யார் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பணவரவு இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சகோதரங்களை விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய திறனை உங்களால் மட்டுமே உணர முடியும். ஆமாங்க, அடுத்தவங்க நம்மளை பார்த்து 1000 சொல்லட்டுங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆத்திரப்பட்டு அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துடக்கூடாதுங்க. நாம் யார், நம்மால் எது முடியும், நம்முடைய பலம் எது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் வரையறுத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக பேசணும், பழகணுங்க. குடும்பத்தில் கூட சலசலப்புகள்லாம் வரும். அடுத்தவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து அனுசரித்து கொஞ்சம் ஆதரவாக பேசி கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் இன்றைய தினம் யாருக்காகவும் கையெழுத்து போட்டு சிக்கிக்க வேண்டாங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தண்ணீரை போலத்தான் அன்பும். கொதிப்பவர்களிடம் அது ஆவியாகி போய்விடும். ஆனால் மதிப்பவரிடம் அது குளிர்ந்து ஐஸ்கட்டியாக தங்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க கோபப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டவங்க நீங்கள் தாங்க. ஆரம்பத்தில் சின்ன வயசில் அடிக்கடி கோபப்பட்டு அடித்து உடைச்சதெல்லாம் நீங்கள் உண்டுங்க. ஆனால் இப்பெல்லாம் அது மாதிரி நீங்கள் செய்கிறதே இல்லைங்க. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று பெரிய மனதுடன் எதற்கும் ஒரு காரணம் இருக்குங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மை
மனப்பான்மையுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் இன்றைய தினத்தில் உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி கோபத்தில் கரடுமுடாலாம் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தீங்க. இனிமேல் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால அப்பப்போ உடம்பெல்லாம் படுத்தும். ஆனால் டெஸ்ட் எடுத்துகிட்டு பயந்துடாதீங்க, எல்லாம் நார்மல் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு, சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் வரும், அதை தூர தூக்கி போடுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. உங்களை தேடி சில பெரிய பதவிகள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது, உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்தின் வழியானது, பாதையானது எப்போதும் திறந்தே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தெள்ளத் தெளிவாக முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. ஆரம்பத்தில் எடுப்பிலேயே உங்களுக்கு சரியாக தோணும், நாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அடுத்தவங்களுக்காக யோசிப்பீங்க, சமூகத்துக்காக யோசிப்பீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக யோசிப்பீங்க, கூடவே இருக்கிறவங்களுக்காக யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசித்து எல்லாரையும் சரி பண்ணுறதுக்காக ஒரு முடிவெடுப்பீங்க. அதுதாங்க தப்பாக போகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்து முடித்தால் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகுமோன்னு தெரியலையேங்கிற ஒரு பயம் இருந்த நிலை இன்றைய தினத்தில் மாறுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, வழி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதெல்லாமே சாதகமாக உங்களுக்கு நல்ல முடிவுகள் தெரியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பணவரவு, பணப்புழக்கம் அதுவும் திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெளியில் வேலை கிடச்சி அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டு. உத்தியோகத்திலேயும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாமே சட்டமாகுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றுப்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகி இன்றைய தினம் நல்ல செய்திகளையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முள் குத்திவிட்டது என்று முள்ளை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய பாதையை, வேறு பாதையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை
காட்டணும். உங்களுக்கும் லேசாக கொஞ்சம் சோர்வு, களைப்பு அதெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். இப்போ அவர் தான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்துட்டுருக்கார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. சூரியன் உங்களுக்கு பிரபல யோகாதிபதி. அவர் 10ஆம் இடது வீட்டை விட்டு 11ஆவது வீடாகிய லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் வியாபாரத்தில், தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சூரியனாகியவர் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உத்தியோகத்திலையும் நல்ல பேர், கௌரவம் அதெல்லாம் இன்றைக்கி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து தேவைப்பட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்ன விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கழுத்து வலி, கால் வலின்னு ஏதாவது ஒரு வலி இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்குங்க. கோபத்தில் சில நேரங்களில் வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு என்ன இருந்தாலும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார பெருமூச்சு விடவும் செய்வீங்க. முடிந்த வரைக்கும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வீண் செலவுகள், வீண் பழிகள் வந்து விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாக இருங்கள். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட விழுந்தவர்களே இங்கு அதிகம். ஆமாங்க, பெரிய பதவிக்கு வந்தாலும் சரி, பெரிய பணக்காரராக மாறினாலும் சரி, வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் தந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருங்க. சைக்கிளில் போகும்போது எப்படி நம்மளை பார்த்தா சிரித்து கை காட்டுவாரோ அதே மாதிரி இப்போ காரில் போகும்போது கூட சிரிச்சிட்டு கை காமிச்சிட்டு தாங்க போகிறாரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்களை மதித்து வாழக்கூடிய மனிதாபிமானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் 10ஆவது வீட்டில் வந்து உட்காந்துட்டாருங்க. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முதலீடுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதிலெல்லாம் நீங்கள் உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும், எத்தனை வருஷ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் தனியாக உட்கார்ந்து யோசிப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட 1008 ஆலோசனைகளை கேட்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடிமனசு என்ன சொல்லுது, உள்மனசு என்ன சொல்லுது, மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனசு
மனசாட்சி சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே ஆட்சி பெற்று பலமாக வந்து உட்கார போகிறார். 9வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறார். அதனால் இன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆசை வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லா வகையிலுமே விலை உயர்ந்த பொருட்கள் அதுவும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகுவும் உட்கார்ந்துருக்கார். அதனால் வெற்றி உண்டுங்க. சந்திரனுடைய போக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு தீர்ந்து போகும். உத்தியோகத்தில் வந்து நிம்மதி கிடைக்கும். இருக்கிற வேலையிலேயே நீங்கள் சிறப்பாக எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அவமானங்களை சகித்து சாதிப்பவர் ஒரு நாள் அடையாளமாக வாழ்ந்து காட்டுவார். ஆமாங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டா உடனே பேட்டி கொடுக்குறாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டாங்க, வாழ்க்கையில் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் தாங்கி தாங்கி எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாக்கு பிடித்து எங்கும் எப்போதும் லட்சியத்தை அடைவதற்காக எல்லா சுகங்களையும் விட்டு கொடுத்து இமயத்தில் ஏறி உட்காருபவர்கள், சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு அழகு ஆரோக்கியம் வர ஆரம்பிக்குங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி முகத்தில் இருந்த அந்த சோர்வு விலக ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது எல்லாமே இப்போ நடந்துருச்சு, அதனால் இனிமேல் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளாரையே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மறதி மட்டும் கொஞ்சம் கொடுக்கும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்க வேண்டாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விட்டு தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கரடுமுரடாக பேசி வந்த மூத்த அதிகாரி இன்றைக்கி அன்பாக பாசமாக பேசுவார். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவு இன்றைய தினம் சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பின்னாலிருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று. ஆமாங்க, எப்பொழுதுமே அப்படித்தாங்க. உங்களுக்கு பின்னாடி யாராவது உட்கார்ந்துக்கிட்டு உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டின்னு இருப்பாங்க, உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வைப்பாங்க. இதையெல்லாம் கண்டுக்காமல் என்னால் எல்லாம் முடியும், எதுவும் முடியும், இதுவும் முடியும், அதுவும் முடியும் என்று யதார்த்தமாக எல்லா வேலைகளையும் செய்து காட்டக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம்
முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 11 மணி வரைக்கும் இருக்க போகிறாரு. அதனால் நேற்றிலிருந்தே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. சோர்வாக இருக்கீங்க, களைப்பாக இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க, யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலைங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் காலையில் 11 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனால் காலை 11 மணி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வியாபார விஷயமாக இருந்தாலும் ரொம்ப உங்களை புகழ்ந்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மீனராசிக்காரங்க கொஞ்சம் புகழ்ச்சிக்கு தலை சாய்ச்சிருவீங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகாரிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. தெரியுது அவருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு, இருந்தாலும் கூட அவர் ஏதாவது சொன்னால் அதை நம்ம கேட்டுட்டு போயிடுறதாங்க நல்லது. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.